கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவரையும் மிகவும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே திருச்சபையிலே ஆராதனைகளிலே கீர்த்தனைகளை அதிகமாக நாம் உபயோகிக்க தவறிக்கோ என்று இருக்கிற ஒரு காலகட்டம். இந்த காலத்திலே கீர்த்தனைகளை மறுபடியுமாக கொண்டு வந்து மக்களுடைய மத்தியிலே ஒரு எழுச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று சகோதரர் ஹரன் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி ஆண்டவருடைய நாமத்திலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த முயற்சியானது நம்முடைய திருமண்டலத்தில் உள்ள மேலறை பணிகள் என்கிற தொடர்பிலே இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், திருச்சபையிலே கீர்த்தனைகள் மேலும் மேலும் அதிகமாக பாடப்படுவதற்கு இது உறுதுணையாக இருக்கவும் ஆண்டவரிடத்திலே ஜெபத்தோடு வாழ்த்துகிறேன். இப்போது பாடப்படுகிற கீர்த்தனைகளிலே அனைத்து சரணங்களும் ஒரே ராகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சரணத்தை மட்டும் சகோதரர் பாடியிருக்கிறார்கள். மற்ற இடங்களிலே பல்லவி அனுபல்லவி ஒரு சரணம் பாடப்பட்டிருக்கிறது. சில கீர்த்தனைகளிலே வேறு ராகத்திலும் அவர்கள் பாடி காட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய ஆராதனைகளிலே நாம் இந்த கீர்த்தனைகளை பாடி மகிழும்படி ஒரே ராகத்திலே அநேக கீர்த்தனைகள் இருக்கிறதையும் அவர்கள் சுட்டி காண்பித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் அநேக மக்கள் மகிழ்ச்சியோடு கீர்த்தனை பாடி மகிழவும், ஆண்டவருடைய நாமம் மகிழ்மைப்படவும், அந்த காலங்களிலே பக்தர்கள் ஜெபத்தோடு தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை பாடி மகிழ்ந்ததை நாமும் கூட அனுபவித்து மகிழவும் இது உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த அருமையான கேசட்டை நாம் வெளியிடுகிறோம். திருமண்டலத்திலே மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை பாடி பாடி மகிழவும், கீர்த்தனைகளை பாடுகிறதிலே ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளவும், வரப்போகிற 2000 ஆண்டிலே நாம் கால் எடுத்து வைக்கும் போது எவ்வளவு கர்த்தர் பரிசுத்தவான்கள் மூலமாக நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நாம் அனுபவிக்கவும் இது கிருபையாக அமையும் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவருடைய பாதத்திலே இதை அர்ப்பணிக்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரர் ஹரன் அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உபயோகப்படுத்துவாராக. ஆமென்.